Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேரம் ஆக ஆக நாளாக இல்ல பேசி பேசி எனக்கு பழகிடுச்சு, கேட்டு கேட்டு சலிச்சிடுச்சு, யோசிச்சு தலையே வெடிச்சிடுச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது நம்ம தமிழில் யூஸ் பண்ணுவோம். அதே போல தான் ஹிந்தி பேசுகிறவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜெய்சே சமை பீத்தா. ஸோ சமை பீத்தா அப்படின்னா நேரம் ஆகிடுச்சு அப்படின்றத குறிக்குது. ஸோ நேரம் ஆக ஆக, ஸோ ஜெய்சே சமை பீத்தா, நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே பகுத் ஜியாதா டர் லக்னா லகா. ஸோ டர் அப்படின்னா பயம், டர் லக்னா லகா அப்படின்னா பயம் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்றதுக்கு பகுத் ஜியாதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜியாதா அப்படின்னா அதிகம், ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்றதுக்கு பகுத் ஜியாதா. ஸோ முஜே பகுத் ஜியாதா டர் லக்னா லகா அப்படின்னா ரொம்ப அதிகமாக பயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதா அர்த்தம். நேரம் ஆக ஆக வலி மெதுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஜெய்சே சமை பீத்தா, நேரம் ஆக ஆக அப்படின்னு சொல்றதுக்கு சமை அப்படின்னா நேரம். ஸோ ஜெய்சே சமை பீத்தா அப்படின்னா நேரம் ஆக ஆக. வலி அப்படின்னா தர்த். ஸோ இங்கே தர்த் அப்படின்றது வலியை குறிக்குது. தீரே அப்படின்னா மெதுவா. ரொம்ப அதிகமாக அப்படின்னா பகுத் ஜாதா அப்படின்னு பார்த்தோம். மெதுவாக குறைஞ்சிடுச்சு, அப்படியே மெதுவாக குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் தீரே கம் ஹோகையா அப்படின்னா குறைஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம். கம் அப்படின்னா கம்மியாகிறது, ஆகிடுச்சு அப்படின்னா ஹோகையா. ஸோ தர்த் தீரே கம் ஹோகையா, வலி மெதுவாக குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். எனக்கு பார்த்து பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருந்தால் அதோட அருமை தெரியாமல் பிடிக்காம ஒரு மாதிரி சலிப்பு வந்துடும். அதுக்கு தேக்தே பார்த்து அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்தே அப்படின்னு சொல்லணும். எனக்கு அப்படின்னா முஜே. ஸோ முஜே தேக்தே மேரா மன் ஊப் கயா. ஸோ எனக்கு மண் அப்படின்னா மனசு, ஊப் கயா அப்படின்னா சலிச்சிடுச்சு, பிடிக்காம போயிடுச்சு. ஸோ மனசுக்கு ஒரு விஷயம் சலிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றது தான் மண் ஊப் கயா. பெண் பேசும் பொழுது மண் ஊப் கயி அப்படின்றத சொல்லலாம். தேக்தே அப்படின்னா பார்த்து அப்படின்றது அர்த்தம். அடுத்தது நாளாக எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இது ப்ரெசென்ட்டில் சொல்கிறீங்க, ஜாஸ்தியாக வருது, வந்துக்கிட்டு இருக்கு அப்படி, ஓகேவா? ஸோ தின் பா தின் அப்படின்னா நாளாக அப்படின்றது அர்த்தம். ஸோ தின் அப்படின்னா நாலு, தின் பா தின் அப்படின்னா நாளாக அப்படின்றது அர்த்தம். முஜே அப்படின்னா எனக்கு, அப்னா மா பா அப்படின்னா அம்மா அப்பா அப்படின்றது அர்த்தம். மா பா. ஸோ மா பா கி யாத் அப்படின்னா அம்மா அப்பாவினுடைய ஞாபகம். கி அப்படின்னா உடைய அப்படின்றது அர்த்தம். யாத் அப்படின்னா ஞாபகம். பகுத் ஜாதா ஆ ரஹி ஹே அப்படின்னா அதிகமாக, ரொம்ப அதிகமாக. பகுத் ஜாதா அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆ ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ தின் பா தின் முஜே அப்னா மாப்பா கி யாத் பகுத் ஜாதா ஆ ரஹி ஹே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்ப் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரியான வேர்ப்ஸ் பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற வேர்ப் கூட தெரியாது, எல்லா டென்ஸ்லேயும் எப்படி பேசுறது அப்படின்றது தெரியாது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ரொம்ப முக்கியமான வேர்ப்ஸ், பிகினருக்கு தேவைப்படக்கூடிய வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லேயுமே இருக்குது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில், இல்லை கண்டினியூஸில் பேசும்பொழுது, பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசும்பொழுது அந்த சுக்கி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்றது எல்லாமே பிடிஎஃபாக இருக்குது. அது கூடவே நம்ம டெய்லி சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய, கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபார்மேட்ஸும் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எங்கிட்ட வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது அவரோட கஷ்டத்தை கேட்க எனக்கு அழுகையே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ யாரோடைய கஷ்டத்தையாவது குறையாவது சொல்லும் பொழுது நம்ம அறியாமலே தண்ணி வரும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் பொழுது உன்கா துக் அப்படின்னா அவருடைய கஷ்டம், உஸ்கா துக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது உன்கா துக் அப்படின்னா கஷ்டம், துக்கம் அப்படின்றது அர்த்தம். சுன்தே அப்படின்னா கேட்க அப்படின்றது அர்த்தம். ஸோ சுனோ அப்படின்னா கேளு, அதாவது காதால் வாங்கிறது, ஓகேங்களா? ஸோ கேளு அப்படின்னா இங்கே வாயை விட்டு கேட்கறது இல்லை, கவனிக்கிறது, கவனிச்சு. ஸோ சுனத்தே முஜே ரோனா ஆகையா அப்படின்னா, முஜே அப்படின்னா எனக்கு, ரோனா ஆகையா அப்படின்னா அழுகையே வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம்.
ரோனா அப்படின்னா அழறத குறிக்கிறது. ஆகையா அப்படின்னா வந்துருச்சு. ஸோ உன்கா துக் சுன்தே சுன்தே முஜே ரோனா ஆகையா. எனக்கு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சு. ஸோ ஹோட்டல்கா கானா அப்படின்னா வந்து ஹோட்டலினுடைய சாப்பாடு அப்படின்றது அர்த்தம். கா காக்கர் அப்படின்னா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்றது அர்த்தம். ஸோ காக்கே காக்கே அப்படின்றதும் சொல்லலாம், கா காக்கர் அப்படின்றதும் சொல்லலாம். மேரி ஜுபான் அப்படின்னா என்னுடைய நாக்கு. மேரி ஜுபான் அப்படின்னா நாக்கு. ஊப் கயிஹே அப்படின்னா சலிச்சு போயிடுச்சு. ஸோ ஊப் கயா அப்படின்னா அப்போ தானே சொன்ன போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ மேரி ஜுபான் ஊப் கயிஹே அப்படின்னு சொல்லலாம். இல்லை லிட்ரலாக இப்போ நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி நாக்கு செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ ஜுபான் கா ஸ்வாத் மர்கயா ஹே. ஸோ மர்கயா அப்படின்னா செத்து போயிடுச்சு. ஸ்வாத் அப்படின்னா டேஸ்ட்டை வந்து குறிக்குது. ஸோ நாக்கினுடைய டேஸ்ட்டு. ஜுபான் கா ஸ்வாத் அப்படின்னா நாக்கினுடைய டேஸ்ட்டு செத்து போச்சு. மர்கயா ஹே அப்படின்னா செத்து போயிடுச்சு. ஸோ ஹோட்டல் கா கானா கா காக்கர் மேரி ஜுபான் கா ஸ்வாத் மர்கயா ஹே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏ சுன் சுனாக்கர் மே ஊப் கயா அப்படின்னா வந்து எனக்கு சலிச்சிடுச்சு. முஜே ஊப் கயா இல்லை ஊப் கயி அப்படின்றதையும் சொல்லலாம். பெண்ணாக இருக்கும் பொழுது ஊப் கயி ஹூன் அப்படின்னு சொல்லணும். யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ யோசிச்சு யோசிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சோச்தே சோச்தே அப்படின்னு சொல்லணும். சோச்தே சோச்தே. மேரா சர் அப்படின்னா வந்து என்னுடைய தலை. தலை அப்படின்னு சொல்றதுக்கு சிர் அப்படின்னு சொல்லுவாங்க, சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரா சிர் துக் கயாஹே அப்படின்னா ஸோ துக் அப்படின்னா வந்து பர்ஸ்ட் ஆகிறது. ஸோ துக் கயாஹே அப்படின்னா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்றோம். இல்லை துக் லக் லஹாஹே அப்படின்னு சொல்லலாம். வெடிச்சிடும் போல இருக்கு. போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து முஜே லக்தாஹே. ஸோ துக் ஸோ முஜே லக்தாஹே அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். முஜே லக்தாஹே கி சோச்தே சோச்தே மேரா சர் துக் கயாஹே அப்படின்னு சொல்லணும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை பேச்சு வழக்கில் சொல்கிறதுக்கு அதுவே போதும். பேசி பேசி தொண்டையே வறண்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. பேசி பேசி அப்படின்னா போல்தே போல்தே. கலா அப்படின்னா தொண்டை. சூக் கயா அப்படின்னா வந்து ட்ரை ஆயிடுச்சு, வறண்டுடுச்சு அப்படின்றது அர்த்தம். சூக் அப்படின்றது வந்து வறண்டுறது வந்து குறிக்குது, ட்ரை ஆகிறத குறிக்குது. ஸோ சூக் கயா அப்படின்னா வறண்டுடுச்சு. அழுது அழுது கண்ணே வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரோத்தே ரோத்தே அப்படின்னா அழுது அழுது அப்படின்றது அர்த்தம். ஆங்கேன் அப்படின்னா கண்கள் அப்படின்றது அர்த்தம். சூஜ் கயேன் அப்படின்னா சூஜ் அப்படின்னா வந்து வீங்கிறது, ஸ்வாலோ. வீங்கிறது வந்து சூஜ். சூக் அப்படின்றது வந்து வறன்றது, ட்ரை ஆகிறது. சூஜ் கயேன் அப்படின்னா வந்து கண்ணுலாம் வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும். நடந்து நடந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சல்தே சல்தே பேர் துக்னே லகே. ஸோ பேர் அப்படின்னா வந்து கால், துக்னே லகே அப்படின்னா வலி எடுத்துருச்சு அப்படின்றது அர்த்தம். துக் அப்படின்னா வலி. ஸோ செய்ய செய்ய அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க அதுவே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ கர்த்தே கர்த்தே அப்படின்னா ஸோ கரோ அப்படின்னா செய். ஸோ கர்த்தே கர்த்தே அப்படின்னா செய்ய செய்ய. அதுவே அப்படின்னு சொல்கிறதுக்கு குத்ஹி. குத்ஹி ஆஜேஹா அப்படின்னா வந்துவிடும். இது வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம், வந்துடும் அப்படின்னு. அதனால ஆஜேஹா. ஸோ ஜாயேஹா அப்படின்றது வந்து வரும் அப்படின்றது வந்து குறிக்கும். ஸோ ஆவோ அப்படின்னா ஆயேகா அப்படின்றதும் சொல்லலாம். ஆவோ அப்படின்னா ஆயேகா அப்படின்றதும் சொல்லலாம். ஆஜாவோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே போல் இங்கே ஆஜேஹா அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். போக போக எல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ தீரே தீரே அப்படின்னா போக போக, அதாவது மெது மெதுவாக. சப் பூல் ஜாயோஹி அப்படின்னா வந்து எல்லாமே மறந்துடும். சப் பூல் ஜாயேஹா அப்படின்றதும் சொல்லலாம். பூல் அப்படின்னா மறக்கிறது, சப் அப்படின்னா எல்லாம். சப் பூல் ஜாவோஹி இல்லை சப் பூல் ஜாயேஹா அப்படின்றதும் கரெக்டு தான். பார்த்து பார்த்து எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு இதை அப்படின்னு சொல்கிறதுக்கு. பார்த்து பார்த்து அப்படின்னா தேக்தே தேக்தே. முஜே அப்படின்னா எனக்கு. யாத் ஹோகையா அப்படின்னா மனப்பாடம் ஆகிடுச்சு. ஹோகையா அப்படின்னா ஆகிடுச்சு. யாத் அப்படின்னா ஞாபகம். ஸோ மனப்பாடம் ஞாபகம் எல்லாமே ஒரே மீனிங் தானே. தேக்தே தேக்தே முஜே யாத் ஹோகையா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த சென்டென்ஸ் எல்லாமே ரொம்பவே ரிப்பீட்டடாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண மாதிரியான சென்டென்சஸ் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.